உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, இப்படி சந்திப்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும் I am believing it is with you, உங்கள் பிள்ளைகளோடும் with your children, உங்கள் குடும்பத்தோடும் with your families. இருப்பதை நீங்கள் உணருங்கள். Believe it is with you. எவ்வளவுக்கு அவ்வளவாக தேவனை உணர்கிறோமோ How much you are experiencing that, அவ்வளவாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். you are able to experience the presence of God near you. அவருடைய கிருபையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். You can able to understand His grace. அதன் மூலமாக நன்மைகள் வருவதை காண முடியும். Through that, many good things can come in our life. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, நூற்றுக்கு அதிபருடைய விசுவாச இயேசு கிறிஸ்து கண்டு as Jesus heard about the centurion's faith, ஆச்சரியப்பட்டார். he was amazed. அவருடைய இருதயமானது அந்த மனிதனை கவரும்படியாக கடந்து வந்தது. It was very attractive for Jesus looking at the faith of the centurion. நெருங்கி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே He never seen near the people surrounding him. சீஷரோடு இருக்கிறார். He is with his disciples. சீஷர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசத்தை But disciples never showed that kind of faith. அந்த மனிதனை பார்க்காமலும் Without seeing that man, அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். he was astonished about him. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட In our lives also, தேவன் கவரும்படியாக, we should attract God. தேவன் யோசிக்கும்படியாக, We should think God. நம்மை குறித்து தேவன் நினைக்கும்படியாக, God should remember us. நம்முடைய உறவும், Our relatives, நம்முடைய விசுவாசமும், our faith, நம்முடைய அன்பும் நெருக்கமாக இருக்க வேண்டும். our love should be near to God. அது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவாய் இருக்கும். It will be a victorious Christian life. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let's meditate on God's word. லூக்காவின் சுவிசேஷம் Gospel of Luke, 8ஆம் அதிகாரம் chapter 8, 48ஆம் வசனம். verse 48. அவர் அவளை பார்த்து, மகளே திடனுக்குள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்றார். And he said unto her, Daughter, be of good comfort, thy faith hath made thee whole, go in peace. இந்த ஸ்திரீ யார் என்று பார்த்தால், Who is this woman? 43ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 43rd verse. அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுகளாய் இருந்த தன் ஆசைகளெல்லாம் வைத்தியர்களுக்கெல்லாம் செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று பார்க்கிறோம். And a woman having an issue of blood 12 years, which had spent all her living upon physicians, neither could be healed of any. 12 வருடமாய் பலவீனத்தோடு இருக்கிறாள். 12 years she has been in suffer. பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். She is a woman with an issue of blood for 12 years. அவளுடைய சரீரத்திற்கு ரத்தமெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. Her blood has been drained from her body. ரத்தம் குறைய குறைய, as the blood is getting drained from her body, நமக்குள்ளே அநேக பலவீனங்கள் கடந்து வரும். it start to experience many sickness coming in the head. ரத்தம் குறைய குறைய, as the blood has been drained, ஜீவனும் நம்மை விட்டு போக முடியாத சோதனை வரும். life is also moving from us. ரத்தம் என்பது சரீரத்திலே as blood is in the body முக்கியமானது. is very important. ஆனால் 12 வருடம் என்று யோசித்து பாருங்கள். But remember this, 12 years அவள் 12 வருஷமாக அந்த பாடுகளுக்குள் இருந்த போதிலும், she has been suffering for past 12 years. தன் ஆசைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும், she has spent all her living upon அநேக வைத்தியத்திலே கடந்து போன போதிலும் கூட, she went to many physicians, ஒருவராலும் அவளை சுகமாக்க முடியவில்லை. neither could be healed of any of this. இதுதான் அவளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை. that is the position where she is. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனை இருக்கிறது. In our lives also we are facing problems. ஒரு சில குடும்பத்திலே பலவீனத்தோடு கூட இருக்கலாம். In many families they are experiencing sickness in their life. அநேக வைத்தியத்திலே கடந்து போன போதிலும் கூட, they went to many doctors and physicians, முழுமையான சுகம் இல்லாதபடிக்கு, but they are not able to receive full healing. கலங்கிக் கொண்டே இருக்கிறோம். They are worrying many things. அழுது கொண்டே இருக்கிறோம். They are crying a lot. பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம். They are carrying the burdens. இந்த ஸ்திரீயும் அப்படித்தான் இருந்தாள். This woman also is like the same. ஆனால் ஒருமுறை இயேசுவை கேள்விப்பட்டு, but one time she has heard about அவரை Jesus. எப்படியாயிலும் பார்க்க வேண்டும். We have to look at Jesus. பார்க்க யோசித்தால் அவர் சமூகத்தில் போய் நிற்க முடியவில்லை. when she think to meet Jesus, but she can't able to go there directly. ஜனக்கூட்டம் திரளாய் இருந்தபடியினாலே it was fully crowded. அவள் பின்னாய்
போய் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டதாக சொல்லப்படுகிறது. She went at the back and followed him and touched his garment. தொட்டதின் மூலமாக சுகத்தை பெற்றதாக சொல்லப்படுகிறது. By touching his garment, she received healing. தனக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டதை தேவனும் உணர்ந்தார். Jesus also experienced some kind of power moved from his body. அந்த ஸ்திரீயுடைய விசுவாசமானது By the faith of that woman, தேவ வல்லமை இழுத்தது. it has attracted God's power. நேற்று அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசமானது Yesterday, the centurion's man's faith, இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. it was very astonished for Jesus. அதுபோல் இன்றைக்கு இந்த ஸ்திரீயுடைய விசுவாசமானது Today, this woman's faith is தேவ வல்லமை இயேசு விட்டு கடந்து போனதை அவர் உணர்ந்தார். Jesus realized his power has been moved from him. இயேசுவின் வல்லமை அந்த ஸ்திரீ இழுத்துக்கொண்டார். She has attracted Jesus' power. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், For that reason, Jesus said, அவளை பார்த்து மகளே, and she said unto her daughter, திடன்கொள், be of good cheer. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Thy faith has made thee whole. வல்லமையை பெற்றுக்கொண்டார். She received power. இன்றைக்கும் தேவன் வல்லமை உள்ளவர். Today also God is very powerful. அதுபோல் பலவீனத்தோடு இருப்பேன்னு சொன்னால், You may be in a place like that. பல வைத்தியரை கண்டும் சுகம் முழுமையாய் கிடைக்கவில்லை என்று யோசித்தால், You may look to many doctors and you are in a position like that. தேவனை நோக்கி பார்ப்போம். So I urge you today, look அவர்தான் unto God. சுகத்தை கொடுப்பார் என்று He can நம்புவோம். able to one give heal. அவர்தான் அற்புதம் செய்வார் என்று நம்புவோம். He can able to heal you. இன்றைக்கும் அற்புதம் செய்வார். He can do a wonder for you. இன்றைக்கும் தொட வல்லவராய் He இருக்கிறார். can able to touch you today. அவர் தொடுவதற்காக ஒப்பு கொடுப்போமா? Let us surrender for God's touch in our life. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Close your eyes and let's pray to God. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், Whatever sickness, கேன்சர் வியாதியா இருந்தாலும், it may be cancer, மரண தருவாயில் இருக்கின்ற டாக்டர்கள் கைவிடப்பட்ட பெரிய பெரிய வியாதியா இருந்தாலும் கூட, you may be in a place where there is no hope in a deathbed. இன்றைக்கும் வல்லமை கொடுக்க தேவன் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். Today also God is able to give power and to heal you. நீங்கள் விசுவாசித்தால், When you believe, தேவ மகிமையை பார்க்க போகிறீர்கள். you will see the glory of God in your life. Thank you, Lord. ஓ லீகபலதுரியாலுயா, கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்கும்படியாய் Pray ஜெபிக்கிறேன். for people suffering with cancer, Lord. அநேக பலவீனத்திலே அனுபவிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இறங்கும்படியாய் Pray ஜெபிக்கிறேன். for people getting stuck in many problems. நடக்க முடியாதபடி இருக்கிற மக்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. People who can't able to walk, இதய நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. who have the heart diseases. ஓ இறங்குவதற்கு நன்றி. We thank you, Lord, for coming இறங்குவதற்காக forward. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, for healing their bodies. நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். Thank you, Lord. தேவனே தொட்டதற்கு நன்றி. Thank you for touching their lives. உம்முடைய விசுவாசம் ஆண்டவரே உன்னை ரட்சித்தது சொல்வதற்கு நன்றி. Thank you, Lord, your faith has சுகத்தை healed கொடுத்து you. விட்டீங்க. Lord, you healed them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.